திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியான் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலார் திருவடித் தாமரைகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றி. திரு ஆதி குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய பொன்னார் அடிக்கமலங்களை மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்ந்து தெய்வ சேக்கிலார் சுவாமியினுடைய குருபூசை தினத்தினை சிந்திக்கும் வகையிலே அவருடைய திருத்தொண்டர் புராணத்தில் இருந்து பல தலைப்புகளை எடுத்து சித்தாந்த கருத்துக்களோடு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவித்திருக்கின்றது. அந்த வகையிலே திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பயத்து இன்றைக்கு நமக்கு சிந்தனையாக இருப்பது ஓங்கிச் சிறந்த ஐந்தெழுத்து தொண்டர்க்கு ஆணி என்ற இரண்டு அற்புதமான தலைப்புகளில் நமக்கு சென்னையை சார்ந்த பல திருநாவுக்கரசு ஐயா அவர்களும் திருமதி சரஸ்வதி பாலசுப்ரமணியம் அம்மா அவர்களும் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை வணங்கி வரவேற்று இந்த சிந்தனைக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். கருங்கடலை கை நீத்து கொளல் எளிது, முன்னீர் கடற்கரையின் நொய்மணலை எண்ணி அளவிடலாம், பெரும் கடன்மேல் வரும் திரையை ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி கடையிலக்கம் பிரித்து விடலாகும், தரும் கடலின் மீனை அளவிடலாகும், வானத் தாரகையை அளவிடலாகும், சங்கரன் தாள் தமது சிரம்கொள் திரு தொண்டர் புராணத்தை அளவிட நம் சேக்கிலார்க்கு எளிது அல்லது தேவர்க்கும் அரிதே என்ற ஒரு அற்புதமான விருத்தத்தை நமக்கு அருளாளர்கள் அருளியிருக்கின்றார்கள். திருத்தொண்டர் புராணத்தை யார்தான் அளவிட வல்லவர்கள்? நம்முடைய சேக்கிலார் சுவாமியை தவிர அது மற்ற யாவர்க்கும் அது அரிதே ஆகும், அமரர்க்கும் அரிதாகும். தேவர்களுக்கு கூட அந்த புராணத்தை சொல்லுவது என்பது அரிதுதான். நம்முடைய சேக்கிலார் சுவாமிய இந்த திருத்தொண்டர் புராணத்தை இந்த வகையில் சிறப்புடையதாக அருளியிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது எத்தனை பேறு பெற்றோம் என்றுதான் நமக்கு நினைக்க வருகின்றது. நேற்றைய சிந்தனையில் மெய்யுணர்வு பற்றி நமக்கு திரு ஆதிசிவன் ஐயா அவர்கள் விரித்துரைத்தார்கள். அதை தொடர்ந்து பொய்யன்புக்கு எட்டாத மெய்யன்பு என்ற அந்த தலைப்பிலே பரமேஸ்வரி அம்மா அவர்கள் அதை தொகுத்து வழங்கினார்கள். மெய்யுணர்தல் என்கின்ற அந்த திருக்குறளை வைத்துக்கொண்டு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் சோமேசர் முதுமொழி வெண்பாவில் 36வது திருவிருத்தமாக அந்த கருத்தினை நமக்கு பதிவு செய்கின்றார். அப்பர் சுவாமியினுடைய வரலாற்றினை வைத்துக்கொண்டு மாதவ சிவஞான சுவாமிகள் சோமேசர் முதுமொழி வெண்பாவில் பல இடங்களில் இந்த திருத்தொண்டர் புராணத்தை தான் அவர் மேற்கோளாக கொள்கின்றார். திருத்தொண்டர் புராணத்தில் இருந்து பல செய்திகளை அங்கே காட்டித்தான் அந்த திருக்குறளை விளக்குகின்றார். அந்த வெண்பாவெல்லாம் நாம் கற்று உணர்தல் வேண்டும் என்கின்ற செய்தியோடு இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு இருக்கக்கூடிய ஓங்கி சிறந்த ஐந்தெழுத்து, சைவர்களுக்கு சின்னமாக இருக்கக்கூடிய அந்த ஐந்தெழுத்தினை அருளாளர்கள் அநேகமாக பாடியிருக்கின்றார்கள். இதனை நமக்கு அருள இங்க வந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன அறிஞர், சித்தாந்த வித்யாநிதி என்றெல்லாம் போற்றப்படும் திரு க சண்முகம் ஐயா அவர்களுடைய மாணாக்கர். அதோடு மட்டுமல்லாமல் தர்க்க நூல்களை ஆராய்ச்சி செய்கின்ற முனைவர் ஆக அந்த நிலையில் இருக்கின்றார். அவர்கள் நம்முடைய மன்றத்திற்கு முதன்முறையாக சேக்கிலார் சுவாமியினுடைய வழியில் நின்று இந்த ஐந்தெழுத்தினுடைய சிறப்பை நமக்கு வழங்க இருக்கின்றார்.
நாமெல்லாம் எத்தனை பேறு பெற்றோம். அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுடைய சிந்தனையை வழங்குமாறு அடியேன் அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க தொடங்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தந்தையார் தாயாறு உடன் பிறந்தார், தாரமார் புத்திரரார் தாந்தாமாரே, வந்தவாருங்கனே போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் சிந்தையீர் மக்கொன்று சொல்ல கேண்மின் திகழ்மதியும் பாலரவும் துளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்றெழுவார்க்கு இரு விசும்பி இருக்கலாமே. எந்தையார் திருநாம நமச்சிவாய என்றெழுவார்க்கு இரு விசும்பி இருக்கலாமே. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயில் நாயேன், கணத்தும் உணரும் வகை காணேன், உணர்த்தீர் நுட்புண்ட மல மாயை கண்மும் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா. அன்பர் மக்களே, எல்லாம் வல்ல பெருமானுடைய பெருங்கருடை பற்றியினாலே நாம் ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்து என்ற ஒரு தலைப்பிலே இன்று ஒரு அரை மணி நேரம் சிந்திப்பதற்கு இப்படி ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய மெய்கண்டார் அருள்நெறி கழகத்தாரை மனமொழி மெய்கண்டாரை வணங்கி கொண்டு இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அன்பர்கள் ஆகியோருடைய திருவடி தாமரைகளையும் கரணங்களால் வணங்கி கொண்டு நேரத்தினுடைய அருமை கருதி நேராக தலைப்பிற்குள்ளாக அந்த சிந்தனையை நாம் செலுத்துவோம். இந்த ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்து என்பது நம்முடைய சேக்கிழாருடைய வாக்காக முருகநாயனாருடைய சரிதத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சொற்றொடர். முருகநாயனாரை நம்முடைய ஆளுடைய நம்பிகள் சொல்லும் பொழுது முருகனுக்கும் உருத்துர பசுபதிக்கும் அடியேன் என்று காட்டினார். இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் அதை வகையாக செய்து தரும் பொழுது நமக்கு தாது சூழும் பதிகத்திகள் தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் சீர் மதியம் சடையார் என்று அந்த பாடல்ல சொல்லும் பொழுதும் இவரை பதிகம் திகழ் தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். முருகநாயனாருடைய சரிதம் நாம் எல்லோரும் அறிந்தது, அதை விரிக்க வேண்டியதில்லை. அவர் மலர்பணி செய்தவர், ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரோடு ஏழ்மை கொண்டிருந்தவர். ஏனைய அன்பர் பெருமக்கள் எல்லாம் அவருடைய மடத்து வதிர்ந்திருந்தார்கள். சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அந்த திருமணத்திலே முக்தி பேர் எய்திய பெருமகனார் என்று அவருடைய சரித செய்திகள் எல்லாம் நாங்கள் அனைவரும் பல்கால் கற்று தேர்ந்தவர்கள் என்பதனால் அதை இன்று விரிக்காமல் ஒரு சில விடயங்களை மட்டும் தொட்டுக்காட்டி நேரடியாக இந்த அஞ்செழுத்தை எங்கெல்லாம் இவருடைய சரிதத்திலே வைத்து காட்டியிருக்கிறார் என்பதை சிந்திக்க முற்படுவோம். இப்படி வகையிலே ஒரு பாடல், அதாவது திருத்தொண்டர் திருவந்தாதியிலே ஒரு பாடல் தான் இவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த ஐந்தெழுத்தினுடைய அந்த பதிகத்தில் சிறந்திருக்கக்கூடிய அந்த ஐந்தெழுத்தின் நாவினர் என்று கூறியிருக்கிறார். நம்பி ஆண்டார் நம்பி அவர் செய்த அந்த திருவந்தாதியிலே 2 நாயன்மார்களுடைய புராணத்தெல்லாம் அஞ்செழுத்தை குறிப்பிடுகின்றார். ஒன்று இவருடைய புராணத்தை, இவருடைய அந்த சரிதத்தை சுருக்கமாக சொல்ல வந்த அந்த பாடலும், சோமாசிமார நாயனாரை சொல்ல வந்த அந்த பாடலும் தான் ஐந்தெழுத்தை அவர் உணர்த்துகின்றார். வேற எங்கும் ஐந்தெழுத்து என்று சொல்லி அவர் சொல்லி காட்டி நமக்கு தரவில்லை. ஆக இரு பெருமக்களில் இவரும் ஒருவர் என்று சொல்லி சேக்கிழார் சுவாமிகள் இந்த சரிதத்தை நமக்கு 14 பாடல்களிலே தந்திருக்கிறார். 14 பாடல்களும் அவருடைய எல்லா பாடல்களுமே நனி சிறந்த பாடல்கள். இதில் சில நுட்பங்கள், நிறைய நுட்பங்களை நமக்கு வைத்து காட்டியிருக்கின்றார். அதுல முதல் பாடல்லே ரொம்ப அருமையாக சொல்லும் பொழுது, தாது சூழும் உடன் மலையால் இடக்கை சூழ திருமேனி மீது சூழும் உணர்க்கை வேணி நம்பர் விரும்பும் பதி என்று சொல்லி அந்த பதியினை சொல்லுகின்றார். சோதி சூழ மணிமவுலி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடம் ஜோலை பொய்கை சூழும் பூம்புகார் என்று அந்த நாட்டு வளத்தையும்
அந்த நகர் வளத்தையும் நமக்கு காட்டியிருக்கிறார் சேக்கிழார் சுவாமிகள். அப்படி காட்டும் பொழுது 6 முறை சூழும் சூழும் என்று அவர் காட்டியிருக்கின்றார். அது அரிசியை விருத்தமாக அமைத்திருக்கின்றார். அந்த 6 முறை சூழும் என்பது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாக வைத்து நமக்கு காட்டிய பெருமான் இது அறுதொழிலுடைய அந்தனர் குலத்தில் முருகநாயனார் அவதரித்தார் என்ற செய்தியையும் 6 வகையான மாலைகளை எல்லாம் அவர் பெருமானுக்கு 6 காலங்களிலே சாற்றி அந்த பூப்பணியை அயராது செய்தார் என்பதை உணர்த்த வைப்பது போல 6 முறை சூடும் சூடும் என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். இந்த புகழூர் என்ற அந்த தலம் உயிர்களுக்கெல்லாம் புகழாக இருக்கக்கூடிய அந்த தலமாக சொல்லி அதில் 2 கோவில்கள், புகழூர் அக்னீஸ்வர பெருமான் திருக்கோயில் உள்ளே புகழூர் வர்த்தமானீச்சரம். இந்த வர்த்தமானீச்சர பெருமானிடத்து அன்பு பூண்டு மலர்பணி செய்து வரக்கூடியவர் முருகநாயனார் என்று இந்த செய்திகளை எல்லாம் முதல் பாடலிலேயே வைத்து காட்டியிருக்கின்றார். இப்படி சரிதத்திலே இந்த பறவைகள் எல்லாம் கூட புகழூரிலே பதிகங்களையும் 5 எழுத்தையும் பயின்று ஓதக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்று விளங்கினா அவ்வளவு தொண்டர்கள் அங்கு வதிந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் காட்டியிருக்கக்கூடியதை நாம் இந்த சரிதத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. ஏன்னா புகழூர் தலத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அப்பர் பெருமான் முக்தி அடைந்த தலம், ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் நம்பிகள் ஆகியோர் எல்லாம் 2 முறை வதிந்திருந்து பல நாயன்மார்களோடு இருந்த தலம் என்பதனாலே இவர்கள் பதிகத்தை பயில அந்த புட்களும் இந்த பதிகத்தினை சேர்க்கக்கூடிய அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அழகாக காட்டியிருக்கின்றார். அந்த சொல்நயமெல்லாம் பார்த்து இன்புறத்தக்கது என்று சொல்லி இப்படி இந்த சரிதம் போக 8வது பாடலில் பார்க்கும்போது அவர் பணியின் திறம் பற்றி அவர் அந்த பாடல்ல சொல்லுகின்றார். அப்ப கோட்டு மலரும் நீர்மலரும் குளிர் நீர் மலரும் கொழுங்கொடியின் தோட்டு மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டு முறுவல் நிலவளர கனகவரையில் பண்ணாக நான் பூட்டும் ஒருவர் திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து என்று மலரை தெரிந்து இப்படி பூட்டுவார் என்ற செய்திகளை அங்கு நமக்கு காட்டியிருக்கின்றார். அப்ப 4 வகை மலர்களை இந்த பாடல நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் காட்டியிருப்பார். அது என்ன 4 வகை மலர் என்றால் கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று இப்படி 4 வகையாக இந்த மலர்கள் இருக்கின்றன என்பதை நமக்கு காட்டியிருப்பார். இப்ப இதை சொல்லும் பொழுது நமக்கு ஏனைய சில நாயன்மார் புராணங்களிலும் இந்த மலர் பணியை பற்றிய செய்திகளை நமக்கு பெருமான் காட்டியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது அடுத்த பாடல்ல, இதுக்கு முன்னாடி அந்த 7வது பாடல்ல சொல்லும் போது புலரும் பொழுதில் முன்னெழுந்து புனித நீர் மூழ்கி போய் அந்த பாடல்ல எப்படி போய் இந்த மலர்களை பறிக்க வேண்டும் என்பதை காட்டினார். இந்த பூப்பறிக்கும் முறைமையே அவர் எரிபத்த நாயனார் புராணத்தில் வைகரை உணர்ந்து போந்து புனன் மூழ்கி வாயும் கட்டி மொய்மலர் நெருக்கி வாச நந்தனவனத்து முன்னி கையினார் தெரிந்து காலை பொழுது ஆகையினாலே வெளிச்சம் இருக்காது, ஒளி இருக்காது. ஆகையினாலே அந்த கையினாலே அந்த பல நாள் பழக்கத்தினால் அந்த அரும்பாக இருக்கக்கூடிய அந்த மலர்களை தெரிந்தாதான் கையினால் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேளை தெய்வ நாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் கொய்து என்று அங்கும் கடலிற்றறிவார் புராணத்திலே புலரி எடுந்து புனன் மூழ்கி புனித வெந்நீற்றினும் மூழ்கி என்று அப்படி திருநீற்றிலும் குளித்து என்று அதை காட்டியிருப்பார். ஏயர்கோன் புராணத்திலும் அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சத்து ஒடுக்க அலர்த்தொடுத்தே என்று இந்த மலர்பணியை 5 எழுத்தோடு சேர்த்து வைத்து காட்டியிருக்கக்கூடிய பான்மைகள் எல்லாம் அன்பர்கள் ஆண்டாண்டு சென்று கண்டு இன்புறத்தக்கது என்று சொல்லி இப்படி இந்த மலர்களை 4 வகையாக இப்படி புராணங்களிலே காட்டிய சேக்கிழார் பெருமான் மேலும் விரிவுகளை நமக்கு புஷ்பவிதி என்ற நூல் நமக்கு காட்டுகின்றது. இந்த புஷ்பவிதி என்ற நூல் தர்மயாதீனத்தினுடைய குருமுதல்வர் ஞான சம்பந்தருடைய ஆசாரியார் கமலை ஞானப்பிரகாசர் செய்ததொன்றும் வேளப்பதேசிகர் என்பார் ஒருவர் செய்ததொன்றுமாக 2 நூல்கள் தமிழில் வழங்கி வருகின்றன. அது மட்டுமல்லாது சிவார்ச்சன சந்திரிகை என்ற அப்பைய தீட்சிதர் அவர்கள் செய்தளித்திருக்கக்கூடிய நூலிலும் மலர்களை கொய்யக்கூடிய அந்த விதிகளை எல்லாம் நமக்கு விரிவாக எடுத்து காட்டுகின்றன. இந்த கோட்டுப்பூக்கள் 32, கொடிப்பூக்கள் 12, நீர்ப்பூக்கள் 7, நிலப்பூக்கள் 18மாக இப்படி பூக்களுடைய வகைகள், அவை கொய்யப்பட வேண்டிய நேரம், அவை சாற்றப்பட வேண்டிய முறைமை, கட்டப்பட வேண்டிய அளவு,
என்று மிக விரிவாக இந்த விதிகளை எல்லாம் இருப்பதை நமக்கு சேக்கிழார் பெருமான் எளிமையாக இங்கு நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்த அந்த 9வது பாடல்ல சொல்லும் பொழுது கொண்டு வந்து என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல், அதுல கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து போக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமமும் இணைக்கும் வாச மாலைகளும் தண்டில் கட்டும் கன்னிகளும் தாளிற் பிணைக்கும் புனையல்களும் உண்டார் இறைக்கும் தொடைகள்களும் சுமந்து நுடங்கு நூன்மார்வரு என்று நமக்கு காட்டியிருப்பார். அப்ப இந்த பாடலில் சொல்லும் பொழுது இந்த மாலைகள் 6 வகையாக பிணைக்கப்படுகின்றன என்பதை காட்டியிருப்பார். அது என்ன 6 வகை மாலைகள் என்று சொன்னால், போக்கப்படுவதால் கோவையாகவும், தலையில் இணைக்கப்படுவதால் இண்டை எனவும், தாளில் பிணைத்தலால் மலர்களுடைய தாளில் இந்த காம்பை ஒட்டி பிணைப்பதால் அது தாமம் எனவும், கொண்டை மாலையை கண்ணி எனவும், பிணைத்தலால் அது புனையல் எனவும், தொடுத்தலால் தொடையல் எனவும் மாலை 6 வகையாக இருக்கின்றன என்று நமக்கு காட்டியிருக்கும். இப்ப இதை சொல்லும் பொழுது இந்த 4 வகை மலர்களையும் 6 வகை மாலைகளாக இவர் தொடுப்பது எதை போன்றிருக்கின்றது என்று சொன்னால், வேதத்து மகா வாக்கியங்களாக இருக்கக்கூடிய பரஞான பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அவாத்மா பிரம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மகா வாக்கியங்களும் 4 வகை மலர்களாகவும், இந்த 6 வகை மாலைகளாக இவர் இதை தொடுப்பது, இதற்கு 6 அங்கங்களாக இருக்கக்கூடிய சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் என்று இருக்கக்கூடிய வேதத்தின் வேதாங்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 6 அங்கங்களை குறிப்பதாகவும், இவர் 6 காலத்திலே இதை பெருமானுக்கு சாத்துவது இந்த ஷடாத்துவாக்களுடைய சோதனை நிர்வாணதிக்கு பொருவில் நிர்வாணம் என்று உமாபதியார் காட்டக்கூடிய அந்த தீட்சையிலே செய்யக்கூடிய அந்த 6 அத்துவாக்களுடைய அந்த ஷடாத்துவா சோதனை என்று சொல்லக்கூடிய அந்த உஷத்து காலத்தையும், உதய காலத்தையும், உச்சி காலத்தையும், பிரதோஷ காலத்தையும், சாயங்காலம், அர்த்தயாம் என்ற 6 காலங்கள் 6 அத்துவாக்களுடைய அந்த சோதனையை காட்டக்கூடியதாக நமக்கு வைத்திருக்கிறார். இப்படி பாடல்கள் தோறும் நமக்கு நிறைய சித்தாந்த கருத்துக்களை வேதத்தோடும் அதை ஆகமங்கள் விதித்திருக்கக்கூடிய ஏராளமான விதிகளோடும் சேக்கிழார் பெருமான் எளிமையாக நமக்கு கண்டமிழிலே தந்திருக்கிறார். இப்ப இந்த அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 10வது பாடலில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு ஓங்கி சிறந்த அஞ்செழுத்து என்று அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்றது. அதை சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது, ஆங்கு பணிகளானவற்றுக்கு அமைத்த காலங்களின் அமைத்து தாங்கி கொடு சென்று அன்பினோடும் சாத்தி, அன்பினோடு சாத்தி என்று சொன்னார். வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கிற் புரிந்து பரிந்துள்ளார் பரமர் பதிகப்பற்றான ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவானாவின் உணர்வினார் என்று அங்கு காட்டினார். அப்ப இந்த மலர்பணியை செய்யும் பொழுது அவர்கள் வாய் பொத்தி மூக்கெல்லாம் மூடிக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதை எரிபத்த நாயனார் புராணத்திலே அவர் விரிவாக வைத்து காட்டியிருப்பார். அது விதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த பதிகங்களையோ இல்லை ஐந்தெழுத்தையோ அவர்கள் வாய்விட்டு சொல்ல முடியாது. இப்போது இழுக்கும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, மானதமாக சுத்தமானதமாக அவர்கள் பயில்வார்கள் என்பதை இந்த பாடலில் அடுத்து 12வது பாடலில் பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார் என்று காட்டினார். அதில் பயின்றே பணிந்து பரவினார் என்பது பயிலுதல் என்பது மனத்தினுடைய தொழிலையும், பணிந்து என்பது காயத்தையும், பரவினார் என்பது வாக்கையும் சொல்லி இப்படி திரிகரணங்களால் மனவாக்கு காயங்களால் இவர் மலத்தொண்டு செய்யும் பொழுதே பரமனுடைய அந்த அஞ்செழுத்தை இப்படி பயின்றார் என்பதையும் வைத்து காட்டியிருப்பார். இப்ப இதுல சொல்லும் போது ஆங்க பணிகள் என்ற இந்த பாடலிலே ஓங்கி சிறந்த அஞ்செழுத்து என்று தலைப்பு தந்தனர். இப்ப இதை முழுசா சொல்லணும் அந்த சொற்றொடரின் சொல்ல, பரமர் பதிகப்பற்றார ஓங்கி சிறந்த அஞ்செழுத்து ஓவா நாவின் உணர்வினார் என்று காட்டினார் சேக்கிழார் பெருமான். அப்ப இந்த ஓங்கி சிறந்த அஞ்செழுத்து என்பது எதில் என்று சொன்னால், பரமர் பதிகப்பற்றான இந்த அஞ்செழுத்து அதில் ஓங்கி சிறந்திருக்கின்றது. அதில் ஓவா நாவினராக முருகநாயனார் இந்த மலர்பணியை செய்து வருகிறார் என்பதை நமக்கு காட்டியிருப்பார். அப்ப பெருமானுடைய அந்த பதிகங்கள் இந்த புகழூர் தலத்திலே பயிலுவதை நமக்கு முன்னம் பாடல்களிலே பறவைகள் எல்லாம் சொல்லி இருக்கக்கூடியது, தொண்டர்கள் நெருங்கி வாழக்கூடியது, இவை எல்லாற்றையும் மிக விரிவாக எடுத்து காட்டினார் சேக்கிழார் பெருமான். அதாவது இவரும் பயில்கின்றார் என்று சொன்னார்.
அப்ப இந்த சிவநாமம் தெய்வ நான்மறைகளின் உள்ளுரையாக விளங்குவது என்று சொல்லி, அது போலவே தமிழ்மறையாகிய தேவார திருப்பதிகத்தினும் உள்ளுரை பொருளாய் இது விளங்குகிறது என்பதை காட்டியிருக்கின்றார். அப்ப இந்த அஞ்செழுத்தை பற்றி விரிவாக நமக்கு திருமுறைகள் பேசுகின்றன. வேதத்திலும் ஆகமத்திலும் இது விதந்து ஓதப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே இது பதிகங்கள் பரமர் பதிகப்பட்டான ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்து என்று காட்டி, இதை நாவான் உரைத்தலும் மன உணர்ச்சியால் கணித்தலும் என்கின்ற 2 வகையாலும் பஞ்சாக்கரத்தை எப்போது பயின்று வந்துள்ளார் முருகநாயனார். இப்பேற்பட்ட பஞ்சாக்கரத்தை அவர் இப்படி பயின்று வந்திருக்கிறார் என்று காட்டியிருக்கிறார். இது அந்த ஏயர்கொன் புராணத்தில் சொல்லும் பொழுது, அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சத்து ஒடுக்கி அலர் தொடுத்தே என்று காட்டியது ஒரு ஒப்ப வைத்து நோக்கக்கூடியது என்று நாம் பார்த்தோம். அப்ப இந்த அஞ்செழுத்து என்பது வேதத்திற்கு நடுவாக இருப்பது போல நம்முடைய தமிழ் மறையாக இருக்கக்கூடிய திருமறைக்கும் நாப்பனாக அமைந்திருக்கிறது என்பதை ஒருவாற்றான் நிறுவி காட்டுதல் இந்த தலைப்புக்கு ஏதுவாய் அமையும். அப்ப குருமுதல்வர் குருஞான சம்பந்தர் சொல்லும் பொழுது, ஆசையராய் இந்த பாடலிலே நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய் என்று சிவபூசையோடு ஒருங்கு வைத்து நமக்கு விதித்து காட்டுவையும் இன்று சிந்திக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆக அப்பரடிகள், சம்பந்த பெருமான், நம்பி ஆரூரர் ஆகிய மூவர் முதலிகளும் 5 எழுத்து திருப்பதிகங்களை நமக்கு வைத்து காட்டி ஓதி அதனுடைய சிறப்பை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். எல்லா சித்திகளையும் தரக்கூடியதாக இந்த 5 எழுத்து மந்திர ராஜனாக இருக்கக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். இந்த யஜுர்வேத பஞ்ச பிரம்மோபனிஷத் என்ற உபனிஷத்திலே பஞ்சாட்சரமயம் சம்பும் பரம்பிரம்மம் ஸ்வரூபினம் நகாராதி யகாரந்தம் ஞானத்துவ பஞ்சாட்சரம் ஜபேத் என்று பரபிரம்ம ஸ்வரூபமாயுள்ள பஞ்சாட்சரத்தை தன்மயமாக கொண்டவன் இன்பம் அளிக்கக்கூடிய சம்பு என்றும், இந்த பஞ்சாட்சரமானது நகாரத்தை முதலாக கொண்டு யகாரத்தை வைத்து முடிவது, இதை அனைவரும் அறிந்து ஜபிக்க கடவர் என்று காட்டியிருக்கின்றது. இப்படி பஸ்ம ஜாலோபனிஷத் என்ற உபனிஷத்திலும் பரமோ மந்திரஸ்ய தாரோகயம் பஞ்சாட்சரே என்று காட்டியிருப்பது மேலான மந்திரமாக இருக்கக்கூடியது. இந்த இதற்கு மேலான தாரக மந்திரம் இல்லை என்று காட்டுவதும், வேதாவதம் சம்சைவம் பஞ்சாட்சரம் ஜபஸ்த தாரகம் ஸ்மரணம் பிரணவம் மோதமான திஷ்டி என்று வேதங்களுக்கு பேரணியாய் உள்ள சைவ பஞ்சாட்சரம் ஆகிய தாரக மகா மந்திரத்தை பிரணவத்துடன் ஜபித்து கொண்டு சந்தோஷம் அடைகிறார்கள் என்று காட்டியிருக்கின்றது. ருத்ர அத்தியாயனத்தில் வரக்கூடிய நமகமும் நமச்சிவாய நமசிவாயச சிவதராயச என்று காட்டியிருப்பது. அப்ப வேதத்தின் ஹிருதயத்தில் பிரகாசித்துக் கொண்டிருப்பது இந்த நமசிவாய மந்திரம் தான் என்பதை காட்டியிருக்கிறார்கள். இப்ப வேதத்திற்கு நாப்பண்ணாக இருக்கக்கூடியது இந்த பஞ்சாட்சர மந்திரம் என்பதை நாம் வைத்து காட்ட வேண்டும். அப்படி காட்டுவதற்கு ஓரிரு வழிகள் உள்ளன. அதில் இடம் பற்றி, அது மேன்மை பற்றி முன்னம் காட்டினோம். இடம் பற்றி தமிழ் வேதத்தில் இருப்பது போல வடமொழி வேதத்திலும் இருப்பதை நாம் காண வேண்டியுள்ளது. வேதமாவது ரிக்கேஜூர் சாமம் அதர்வனம் என 4 திறப்படும். அவற்றுள் 4ஆவதாகிய அதர்வன வேதம் மற்ற 3 அடங்கியிருப்பதால் வேதம் ட்ரையை என்று ஸ்மிருதிகள் கூறுகின்றன. அம்மூன்றினுள் நடுவில் உள்ளது யஜுர்வேதம். அவ்வேதம் 12 காண்டங்களாக பிரிந்து 82 பிரசன்னங்களுடையதாய் மாத்திரம் பிரகன்னம் எனவும் இருவகைப்பட்டு விளங்கானிருக்கும். அவற்றுள் முதற்கண்ணுள்ளதாய் அந்த மாத்திரமே சம்ஹிதாபாகம் எனப்படும். அப்பாகம் 7 காண்டங்களுடையது. அவற்றுள் 4ஆவதாகிய, அதாவது நடுக்காண்டமாகிய 7 சம்ஹிதைகளை உடையது. அவ்வேழினுள்ளும் 4ஆவதாக இருக்கக்கூடிய நடு சம்ஹிதையில் நடுவே ஸ்ரீ ருத்ர அத்தியாயனம் வருகின்றது. அந்த ருத்ர பகுதியினுடைய சதருத்ரியம் என்ற பகுதியிலே மகாமந்திர சமூகம் விழுகின்றது என்று காட்டி, அது நம சோமாயச்ச ருத்ராயச்ச என்ற அணுவாகத்திலே நமச்சிவாய என்ற ஸ்ரீ பஞ்சாட்சரம் நாயகத்தன்மை பூண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்னும், அப்பஞ்சாக்கரத்தின் நாப்பன் சிவ என்னும் அக்ஷர பதமே வெள்ளிடை மலை போல் விளங்குகின்றது. ஆகையினாலே இடத்தாலும் இந்த பஞ்சாட்சர மந்திரமே வேதத்திற்கு நடுவாக இருக்கின்றது. மூலதேவ நாயனாரும் படுத்தன 5 பழமறை உள்ளே என்று காட்டுகிறோம். வேத 4 மெய்ப்பொருளாவது நமச்சிவாயவே, நாதன் நமச்சிவாயவே, நாமம் நமச்சிவாயவே என்றும், அருமறையின் அகத்தானே என்று
சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருப்பது காண்கின்றோம். இது வடமொழி வேதத்தில் காட்டியது. தமிழ் மொழி வேதத்திலே தமிழ் வேத ஹிருதயமாகவும் பஞ்சாட்சரமே இருக்கின்றது என்பதை சொல்ல வந்தபோது, தமிழ் வேதமானது சம்பந்தமூர்த்தி நாயனார், நாவுக்கரசு சுவாமிகள், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர் ஆகியோர் முதலிகள் அருளி செய்தது. இருப்பினும் தேவார மூவர்கள் அருளி செய்த மூன்றே தமிழ் வேதம் என்று கொள்ளுவோமேயானால், அம்மூன்றிலும் நடுவில் உள்ளது நாவுக்கரசர் தேவார். அத்திருமுறைகளுள் 4, 5, 6 40 உள்ள அந்த 5ஆம் திருமுறையினுடைய 100 பதிகங்களில் நடுவாக இருக்கக்கூடிய அந்த பாலைத்துறை பதிகத்திலே வெண்ணினார் பணிந்தேத்த என்ற அந்த 6வது பாடலிலே சிவாய என்ற அந்த நாமம் பிரகாசிப்பதனாலே இந்த தமிழ் வேதத்திலும் பஞ்சாட்சரமே நாப்பன் உள்ளது என்பதை காட்ட முடிகின்றது என்று சொல்லி, அதைத்தான் இந்த பாடலிலே ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்து என்பதை பதிகப்பற்றான ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்து என்று காட்டியிருக்கின்றார். ஏனைய உபனிஷத்துகளிலும் மாண்டுகியம், நிருசிதம், தர்சனம் முதலிய உபனிஷத்துக்களில் எல்லாம் இந்த சிவ என்ற சொல்லியே துரிய ஸ்தானத்தை நமக்கு காட்டுகின்றது என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது என்று சொல்லி, இது மேலும் விரிக்க பெருகும் என்றும் இந்த பஞ்சாட்சரத்தினுடைய வகைகள் ஏராளமாக இருக்கின்றது என்று சொல்லி அதையெல்லாம் நமக்கு காட்டக்கூடிய நூல்களாக காஷ்மீர சைவர்கள் கைகொண்ட நூல்கள் ருத்ரயாமலம், அனாமயம் என்பது இந்த பஞ்சாட்சரம் 125 வகைகளாக இந்த பஞ்சபிரம்ம மந்திரங்களின் வழி 25 என்று பெருகி 125 சித்திகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதையெல்லாம் நமக்கு காட்டுகின்றது. இதை தமிழில் உள்ள சாஸ்திர நூல்கள் உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சித்தியார், போதம் என்று விரிவாக விளக்கி கொண்டிருக்கின்றது. மக்கள், அன்பர் பெருமக்களே, இந்த அதனுடைய விரிவு எல்லாம் விரிப்பின் பெருகும் என்று சொல்லி காமிகாகம ஸ்லோகத்திலே பிரதமம் தாரகாரகம் திவ்யம் தண்டமுச்சதே திரியம் குண்டலாகாரம் சதுர்த்தம் ஹதயதந்தகரம் பஞ்சமம் பிந்து சித்தம் பிரணவம் பஞ்சலட்சணம் என்று காட்டியிருக்கக்கூடியது இந்த பஞ்சாட்சர வடிவாய் பெருமான் நடனமிடுகின்றான் என்று உண்மை விளக்கம் முதலிய நூல்கள் சொன்னது ஆகமங்களிலும் இருக்கிறது என்பதை நாம் காட்டுவதாகவும், நடராச பெருமானுடைய அந்த நடனம் இந்த வடிவாக இருப்பதை நாம் காண முடிகின்றது என்று சொல்லி, இந்த ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், மகா காரணம், மகா மனு என்று இது விரிந்திருக்கக்கூடிய நிலை என்று இப்படி பல்வேறுபட்ட செய்திகள் நமக்கு இந்த பஞ்சாட்சரத்தின் தொடர்பாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம். பெரிய புராணத்தில் மட்டும் 49 இடங்களிலே இந்த பஞ்சாட்சரம் பயின்று வந்திருக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த வேதத்தின் நடுவே இந்த பஞ்சாட்சரம் இடம்பெற்றிருப்பதை தமிழிலே நமக்கு தந்தவர் மகாவித்துவன் திரிசுரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய நாகை காரண புராணத்திலே புண்டரீக முனிவர் முதற்காட்சி படலத்தினுடைய 24வது பாடல்ல மும்மறையுள் நடுமறையின் முனிவில் 7 காண்டத்தில் செம்மை திரு நடுகாண்டம் சேர்ந்த 7 சங்கீதையில் அம்மனடு சங்கீதையில் ஆதியீருடித்து நடுப்பொம்மல் ஒரு அமர மனுவின் பொருவானால் எவனமைத்த என்று அந்த மனு என்பது அந்த மகாமந்திரமாக மகாமனு என்று சொல்லக்கூடிய அந்த சிவ என்பதை குறித்ததாக அப்படி வடமொழி வேதத்தில் இருப்பதை நமக்கு வைத்து காட்டி நம்முடைய திருமுறைகளிலும் ஏராளமான இடங்களிலே இந்த பஞ்சாக்கரம் பயின்று வந்திருக்கின்றது. அவையெல்லாம் விருப்பி பெருகும் என அஞ்சி எண்ணிக்கையை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறோம். தேவாரத்தில் 82 இடங்களிலும், திருவாசகத்தில் வெளிப்படையாக 5 இடங்களிலும், இசைப்பாவில் 3, திருமந்திரத்தில் மிக விரிவாக 137 இடங்களிலும், 11ஆம் திருமுறையில் 18 இடங்களிலும், பெரிய புராணத்தில் 46 இடங்களிலுமாக திருமுறையில் 291 இடங்களிலே வெள்ளிடை மலையாக இப்பஞ்சாக்கர மகா மந்திரமானது இடம்பெற்றிருக்கிறது என்றும், நம்முடைய மெய்கண்ட சாஸ்திரங்களில் 39 இடங்களிலும் ஆக இத்துணை முறை இந்த பஞ்சாக்கரம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, இதை தமிழ் வழி சைவத்தை நோக்குவார்கள். நமசிவை என்பது நடப்பு, மறைப்பு, சிறப்பு, வனப்பு, யாப்பு என்று அதற்கு பொருள் சொல்லுவதையும் காண முடிகின்றது. பட்டினத்தடிகள் இதை சொல்லி இருக்கக்கூடிய பாடல்களில் காண முடிகின்றது. ஔவையாரும் தன்னுடைய நல்வழியிலே சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே, மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே என்று காட்டியிருக்கின்றார். நம்முடைய சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்திலும் அருமறை மருங்கின் 5 என்று இதை காட்டியிருக்கக்கூடியதை நாம் காண முடிகின்றது. இப்படி பல நூல்களிலே இதனுடைய திறம் இருக்கின்றது.
நம்முடைய அருளாசிரிய பெருமக்கள் நாயன்மார்கள் இந்த ஐந்தெழுத்தை ஓதி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இப்படியெல்லாம் இந்த பஞ்சாக்கரத்தினுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த பஞ்சாக்கரத்தை பற்றி இருக்கக்கூடிய நூல்களுடைய பெயர்களை மட்டும் அன்பர்கள் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பஞ்சாக்கர அகவல், கச்சியப்ப முனிவர் செய்த பஞ்சாக்கர அந்தாதி, குழந்தை களத்தில் வென்றார் என்பார் செய்த பஞ்சாக்கர மும்மொழி மாலை அந்தாதி, பஞ்சாக்கர அனுபூதி சரவண தேசிகர் செய்தது, ஞானானந்த சுவாமிகள் செய்த பஞ்சாக்கர ரகசியம், பஞ்சாக்கர உண்மை, சுப்பிரமணிய பஞ்சாட்சர சிந்து, இது தியாகப்பதாசர் என்பவர் செய்தது, பஞ்சாக்கர தரிசனம், சிவநாமதாச பஞ்சரத்னம், கருட பஞ்சாட்சரம், ஞான நன்மை பஞ்சாட்சரம், ஞான நன்மை பஞ்சாட்சரம் என்றும், மகாகாரண பஞ்சாட்சரம், பஞ்சாட்சர 10, பஞ்சாட்சர சிற்றிலக்கிய வகைமைகளாக வைத்து பார்க்கப்படுவதும் உண்டு. பஞ்சாட்சர பதிகத்தை முனுசாமி முதலியார் சிறுமணவூரை சேர்ந்தவர் செய்திருக்கிறார். நமச்சிவாய பாட்டு எல்லிஸ் என்ற ஒரு கிறிஸ்துவர் செய்திருக்கிறார். பஞ்சாக்கர மகிமையை சாமிநாத மாதவராயர் செய்து தந்தது. சிவமகாமந்திரம் இந்த நூல் முனுசாமி முதலியார் அவர்கள் செய்து தந்தது. அம்பலவான தேசிகர் செய்த நமச்சிவாய மாலைகள் 2, பஞ்சாக்கர மாலை 1, சோமசுந்தர நாயக்கர் செய்த சிவநாம பக்ரோடை வெண்பா, சென்னமல்லையர் செய்த சிவசிவ வெண்பா, அடுத்ததாக இளவன பஞ்சாட்சரம் என்ற வடமொழி நூல், சிதம்பர பஞ்சாட்சரம் தட்புருஷ பஞ்சாக்கர வகைகளை விளக்குவது, ஸ்ரீ பஞ்சாட்சர பஞ்சரம், பஞ்சாக்கர தரிசனம் அறிஞான தேசிகர் வேளாக்குறிச்சி ஆதீனத்தை சீடர் செய்தது, கண்ணுடைய வள்ளல் செய்த பஞ்சாக்கர மாலை, சிவார்ச்சன சந்திரிகையில் பஞ்சாக்கர ஜப முறையை அப்பைய தீட்சிதர் விரிவாக சொல்லி இருக்கக்கூடியது என்று இந்த பஞ்சாட்சரத்தை பற்றி பேசி நம்மால் முடிக்க முடியாது என்று சொல்லி, தொகுப்பின் என்றும் விரிப்பின் பெருகும் என அஞ்சி அன்பர் பெருமக்கள் இந்த வாய்ப்பை அடியேனுக்கு அளித்ததுக்கு தங்களை மீளவும் மனமொழிமைகளாலே வணங்கி கொண்டு நிறைவு செய்கிறோம். ஏதேனும் நிறை இருப்பின் அது ஆசிரியர் பெருந்தங்கள் அடித்தாமரைக்கு, ஏதேனும் குறை இருப்பின் அது அடியனுடைய வினைவயத்தினார் என்று சொல்லி அடியன் கருத்தளவில் திருந்த அன்பர் பெருமக்கள் உதவ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.